நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான தமிழில் கதை ஒன்றை உருவாக்கி தருகிறேன். குறுங்கலின் vlog சாகங்க. ஏன் நண்பர்களே, நம்மாலே தினமும் பழம் சாப்பிடுறதும் மரத்துல ஊஞ்சல் அடிப்பதும் தான். நம்ம வாழ்க்கையும் ஷேர் பண்ணலாமே. ஒரு vlog தொடங்கலாமா? முதல் எபிசோடு சுருள் கோயில் தரிசனம். முதல் எபிசோட்காக அவர்கள் சுருள் கோயிலுக்கு போக முடிவு செய்தார்கள். கேமராவை ஒரு சிறிய குரங்கு தூக்கிட்டு ஓட மற்றவர்கள் துள்ளி குதிச்சு கோயிலுக்கு சென்றார்கள். ஹாய் நண்பர்களே, நாங்க இப்போ சுருள் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, என்ன அழகான காட்சி. பின்னால் மற்ற குரங்கள் மணி அடிச்சு அங்கே இருக்கும் குளத்தில தண்ணீர் தெளிச்சு சுற்றியவர்களை சிரிக்க வைச்சார்கள். ஒரு வயதான குரங்கு அங்கிருந்த சர்க்கரை பொங்கலை திருட்டுத்தனமாக தின்னுவிட்டு வாயத்தோடத்துக்கு விட்டு யோ, இது பிரசாதம் தப்பல. அந்த காட்சிதான் vlog ஹைலைட். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வாரம் நாங்க பழத்தோட்டத்தில் அட்வென்ச்சர் போக போறோம். இரண்டாவது எபிசோடு பழத்தோட்டத்து திருவிழா. அடுத்த வாரமே பழத்தோட்டத்துக்கு போனார்கள். தோட்டக்கார் ஓய்வெடுக்கும் சமயத்தை பார்த்து சிம்புவும் குழுவும் உள்ளே புகுந்தான். அப்பாடா, இன்னைக்கு பிரியாணி மாதிரி விருந்து. இன்னொரு குரங்கு மாமரத்தின் மீது ஏறி பச்சையா இருந்த மாங்காய்களை கடிச்சு அதன் புளிப்பில் முகம் சுளிச்சு அந்த எக்ஸ்பிரஷனை கேமராவில் காட்ட வியூவர்ஸ் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். திடீரென தோட்டக்கார் வந்துவிட்டார். குரங்குகள் கேமராவையும் கையில் இருந்த பழங்களையும் போட்டுவிட்டு தெரிச்சு ஓடின. சாரி நண்பர்களே, இதான் எங்க ஆக்ஷன் பேக் பகுதி. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க. அந்த ஓடும் காட்சியே மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றது. புகழின் உச்சி. அப்படி குரங்களின் vlog உலகமே ரசிக்கும் மாதிரி பிரபலமாயிற்று. மக்கள் சிம்புவின் குழுவுக்கு மங்கி மங்காத்தா என்று செல்ல பெயர் வைத்தார்கள். அவர்கள் சென்ன இடமெல்லாம் சூட்டா. ஒரு நாள் சிம்பு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் செய்த போது ஒரு ஃபாலோவர் கேட்டார், உங்களுக்கு பிடிச்ச பழம் ஏது சிம்பு? நண்பர்களே, எனக்கு பிடிச்ச பழம் அதெல்லாம் இல்லீங்க. யாருமே தொடாதா. புதுசா போட்ட பூரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பூரிக்கு டபுள் சப்ஸ்கிரைபர் வேணும். அன்று முதல் மங்கி மங்காத்தா சேனல் பழங்கள் மட்டுமின்றி ஊர் முழுக்க இருக்கும் கடைகள்ல இருந்து புதுமையான உணவுகளை ருசி பார்ப்பதற்கான லட்சக்கணக்கானோர் தினமும் காத்திருந்தார்கள்.